கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ரெஹபோத் நேரத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் எல்லாருக்கும் எங்கள் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையாராய் குடும்பமாக உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் தியானித்து நான் முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸ்ல ரொம்ப சந்தோஷமாய் ஆர்வமாய் இந்த கிறிஸ்மஸ் எப்படியாவது நல்ல சந்தோஷமாய் நம்ம எல்லாரும் கொண்டாடணும். ஒன்றாக குடும்பமாய் இணைந்து சபையாரோடு கூட இணைந்து சந்தோஷமாய் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளில இந்த கிறிஸ்மஸ் என்ற இந்த ஒரு வார்த்தையில கிறிஸ்துவானவர் நமக்காக பிறந்தவர் மாத்திரமல்ல, இம்மானுவேலராய் அவர் எப்போதுமே நம்மோடு கூட இருக்கிறார். வெறும் கிறிஸ்மஸ் நாட்களில மட்டும் இயேசுவாகிய தேவன் நம்ம கிட்ட பிறந்து நம்மோடு கூட இல்ல, அவர் இம்மானுவேலா எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இதுல நம்ம பார்க்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்க ஆசைப்படுகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். அநேக இடங்களில நம்ம பார்க்கிறோம், மனுஷர்களை விட்டு பிரிந்து போகிறதாக பார்க்கிறோம். கணவர் மனைவி விட்டு பிரிந்து போகிறதாக பார்க்கிறோம். மனைவி கணவரை விட்டு பிரிந்து போகிறதாக பார்க்கிறோம். பிள்ளைகள் தன்னுடைய சொந்த பெற்றவர்களை விட்டு பிரிந்து போகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கவே அவர் ஆசைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அதனால அவர் நம்மோடு கூட இருக்க ஆசைப்படுகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். இம்மானுவேல், அவருடைய பேர் இம்மானுவேல் ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். எதற்கு இந்த இம்மானுவேலராகிய தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி 3 தலைப்பின் கீழாக ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஒருவேளை நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். இம்மானுவேலின் தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில நம்ம பார்க்கிறோம். நீங்க பயந்து எப்படி ஒரு சில சூழ்நிலைகள் மத்தியில இல்ல கடன் பிரச்சனை நிமித்தமாக நீங்க இல்ல ஒரு வியாதியின் நிமித்தமாக நீங்க ஒரு வேளை பயந்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து முதலாவதாக சொல்லுகிறார், அவர் இம்மானுவேலின் தேவன். நீங்க எந்த காரியத்தை குறித்தும் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக அவர் இம்மானுவேலாய் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சகாயம் பண்ணுகிறவரா, அதாவது நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாய் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அதுதான் அந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானிக்கிறோம். நமக்கு சகாயம் செய்ய அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய, நம்ம பயப்படாதேன்னு சொல்லுகிற தேவன் அவர் தூரமா இருந்து வெறும் பயப்படாதேன்னு மட்டும் சொல்லல, நமக்கு இறங்கி வந்து நமக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு தேவனாய், உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க ஒருவேளை இன்றைக்கு இந்த பயத்தின் நிமித்தமாய் நீங்க ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். நீங்க இந்த உலகத்துல எந்தெந்த விஷயங்களுக்கோ நிறைய விஷயங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் உண்டு, எல்லா வியாதிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஆனா இந்த பயத்துக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளை பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஒருவேளை நீங்க இந்த நாளில சோர்ந்து போன இருதயத்தோடு, ஒரு பயத்தோடு, நாளை தினத்தை குறித்த ஒரு பயத்தோடு, இல்லை உங்களோட வியாதியின் நிமித்தமாக ஒரு பயத்தோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி ஆகும், எப்படி முடியும், இது இப்படியே நஷ்டத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறதே, என்னோட பிஸ்னஸை நான் எப்படியாவது விட்டுடலாமான்னு சொல்லி கூட நீங்க ஒரு பயத்தோடு கூட காணப்படலாம். ஆனால் உங்களை தைரியப்படுத்தவே இம்மானுவேலின் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி, நான் உனக்கு உதவி செய்வேன். நீ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரையுமே நம்ப முடியாதபடி நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, நீ என்னை நம்பு மகளே என்று சொல்லி இம்மானுவேலின் தேவன் அவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இயேசுவாகிய தேவனை நீங்க நம்பி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன், உங்களை விட்டு விலகாத தேவன். அவர் உங்களோடு கூடவே இருந்து நீங்க எந்த இடத்துலலாம் அவமானப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் நீங்க தலைகுனியப்பட்டு, எந்தெந்த இடத்துலலாம் நீங்க வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாகவே உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தவே அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் இம்மானுவேலின் தேவன். அவர் நம்மோடு கூடவே இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை தைரியப்படுத்துகிறவராய் பலப்படுத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். அதனால நீங்க
நீங்க எந்த விஷயத்தை குறித்தும் பயப்படவே வேணாம். இயேசுவாகி அவரை நோக்கி பாருங்க. அவரே உங்களுடைய முகத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கிற ஒரு தேவனாய், அவமானப்பட்ட இடத்துல உங்களை உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், 121 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். நம்ம கூட இந்த நாளிலே இந்த ஜெபத்தை நம்ம அறிக்கை செய்யணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நான் நோக்கி பார்ப்பேன், அவர்கிட்ட இருந்து தான் என்னுடைய உதவி வரும், என்னோட ஒத்தாசை அங்கிருந்து மாத்திரம்தான் வரும்னு சொல்லி நீங்க நம்பிக்கொண்டு இருக்கும் போது அவரே உங்களோட முகங்களை பிரகாசமடைய செய்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். சங்கீதம் 34:6 நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் நம்ம அவரை நோக்கி நம்ம பார்க்கிறோமோ, நம்ம ஒருவேளை மனுஷர்களை நோக்கி பார்க்கலாம், மனுஷனோட உதவியை தேடி போகலாம், மனுஷர்களுக்கு முன்பதாக நம்ம உதவி கேட்கறதுனால அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படலாம். ஆனா இன்றைக்கு நீங்க இயேசுவை நோக்கி பாருங்க, அவரோட முகத்தை நீங்க நோக்கி பார்க்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு வெட்கமும் வருவது இல்லை. எல்லாரோட முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். முதலாவதாக நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக நம்மை பாதுகாக்கும்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த நாட்களில எல்லா இடங்களிலும் நம்ம மனுஷர்களை நம்ம துணைக்கு எங்க போனாலும் கூட்டிக் கொண்டு போகலாம். ஆனா ஒரு சில சமயங்களில எந்த மனுஷர்களும் நமக்கு எந்த உதவியுமே செய்யவே முடியாது. ஒரு சில இடங்களுக்கு எந்த மனுஷர்களுக்கும் நம்ம கூட துணையா வரவே முடியாது. ஆனா அந்த இடத்துல எல்லாம் கூட இன்னொரு நபராய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வர முடியும். நம்மளை பாதுகாக்கும்படியாய் அவருடைய தேவ தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாக்கும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசுவா எழுதின நிருபத்துல நம்ம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, வலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்ம எந்த விஷயங்களை குறித்தோ, எந்த பிரச்சனைகளை குறித்தோ, இல்ல நம்ம போகிற இடங்களை குறித்து எந்த ஒரு பயமும் கலக்கமும் இல்லாதபடி நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படியாக நம்ம ஒரு இடங்களுக்கு போகும்போது, ஜெபித்து விட்டு போகும்போது அவர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலும் அவருடைய தேவ தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். சங்கீதம் 121 சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. எவ்வளோ ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பயங்கரமான உலகத்துல எப்போ என்ன ஆகும்னு நமக்கு தெரியல, ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தேவன் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நம்மளால ஆணித்தரமா நிச்சயமாக சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் பாதுகாக்கிற தேவன், எப்போது நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் அவர் இம்மானுவேலாய் அவர் இருக்கிறார். அதனால இரண்டாவதாக நம்மளை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, நம்மளை ரட்சித்து நம்மளை தப்புவிப்பதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளை ரட்சித்து நம்மளை தப்புவிப்பதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே அதிகாரம் 15-20 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை ரட்சிப்பதற்காக. ஒரு சில இடத்துல நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் நம்ம மாட்டிக்குவோம், ஏதாவது ஒரு பாவத்துல நம்ம விழுந்து விடுவோம், பாவத்துல நம்ம அடிமைப்பட்டவர்களாய் மாறி விடுவோம். ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட ஏன் இருக்கிறார் என்று சொன்னால், நம்ம அந்த பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க, நம்ம அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மளை தப்புவிக்க, நம்மளை தூக்கி விடுவதற்காக தேவனாய் அவர் இம்மானுவேலாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தானியேல் 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அந்த 3 இளைஞர்களையும் கர்த்தர் எப்படியாக அவர்களை அந்த அக்கினி சூளையின் நடுவில் அவர் இன்னொரு நபராய் கடந்து சென்று எப்படி அவர்களை தப்புவித்து ஆண்டவர் ரட்சித்தாரோ, அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் தப்புவித்து ரட்சிக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில கூட இம்மானுவேல் என்ற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே ஒரு சந்தோஷத்தோடு என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார், எந்த பிரச்சனையும் போராட்டமும் என்னை மேற்கொள்ளுவதே இல்லை, இந்த கிறிஸ்துமஸ் நாளை நான் சந்தோஷமாய் நான் கொண்டாடுவேன் என்று சொல்லி நீங்க உண்மையாக அவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார்.
அவர் இம்மானுவேல் என்ற தேவன், அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இப்போ மாத்திரம் அல்ல, நாளைக்கு மாத்திரமல்ல, அடுத்த வருஷம் மாத்திரமல்ல, அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம சதா காலமும் மரண பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். அதனால இன்றைக்கே உங்களோட வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அவர் இம்மானுவேலாய் உங்களோடு கூடவே இருந்து உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். முதலாவதாக நம்ம தியானித்தோம், நமக்கு சகாயம் செய்ய முடியாய், நமக்கு உதவி செய்ய முடியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக நம்மை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மூன்றாவதாக நம்மளை ரட்சித்து நம்மளை தப்புவிப்பதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம். இம்மானுவேலாய், ஆண்டவரே என்னுடைய வீட்டில் நீங்க இருப்பதற்காக நன்றி, என்னோடு கூடவே நீங்க இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் இந்த வேலையில ஆண்டவரே என்னோடு கூட நீர் இருப்பீராக, என்னோட பயங்களை மாற்றி ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில உதவி செய்யும்படி கடந்து வாங்கன்னு யாரெல்லாம் நோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோட ஒவ்வொருடைய ஆண்டவரே குடும்பத்துல கர்த்தர் நீங்க கடந்து செல்வீராக. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஆண்டவரே அப்பா பார்த்து கொண்டு ஆண்டவரே இயேசுவே என்னோட உள்ளத்திலே வாரும், இயேசுவே என்னோட குடும்பத்திலே வாரும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய ஆண்டவரே அப்பா உள்ளங்களிலே இல்லங்களிலே கர்த்தர் நீர் இந்த நாளில அப்பா பிறந்து ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனப்பா. நீர் தப்புவித்து ஆண்டவர் ரட்சிக்க நீர் வல்லமையுள்ள தேவனப்பா. அப்பா நீர் அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் இம்மானுவேலாய் நீர் இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களோடு இருந்து நீ நடத்துவீராக. அவர்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து போனாலும் அவர்களோடு கூட இம்மானுவேலாய் நீர் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை கரம் பிடித்து நீர் நடத்துவீராகப்பா. ஆண்டவரே என்னென்ன விஷயங்களுக்காக பயந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, எதை நோக்கி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்துல கர்த்தர் இன்றைக்கே ஒரு அற்புதங்களை செய்வீராக. இந்த பிறப்பின் ஆண்டவரே நாட்களிலே அதிசயங்களை செய்து பிள்ளைகளை சாட்சிகளாக ஆண்டவரே அற்புதமான ஆண்டவரை சாட்சிகளாக நிறுத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நீர் மாத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே எங்களோடு கூட இம்மானுவேலராய் இருந்து எங்களை கடைசி வரைக்கும் நடத்த வல்லமை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அப்படியே பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையுள்ள கர்த்தர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்து சேமெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் பெரம்பூர் வியாசர்பாடி பகுதியில் இருப்பீர்கள் என்றால், எந்த ஒரு சபைக்கும் போகாதபடி இருப்பீர்கள் என்றால் எங்களுடைய சபைக்கு நீங்கள் வந்து எங்களோட கூட ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த திரையில காண்கிற நம்பருக்கு நீங்கள் எப்போ வேண்டுமென்றாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஜெப குறிப்புகளையோ இல்லை ஒரு கவுன்சிலிங்காகவோ நீங்கள் ஜெபித்தால் நாங்கள் உங்களை ஆண்டவருடைய ஆலோசனை கொடுத்து உங்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.